ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா சங்கீத புத்தகம் 71வது சங்கீதம் 14வது வசனம். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். பாருங்க, இது கூட தாவீது பாடின ஒரு சங்கீதம் தான். அவர் சொல்றாரு, நானும் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து. அப்போ பாருங்க, நம் தேவன் மேல், நம் ஆண்டவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். எல்லா மனுஷரையும் நாம் நேசிக்கணும், மனுஷர் தயவு வேண்டும். ஆனாலும் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கணும். தாவீது சொல்றார், நானும் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். அப்போ ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கையை வைத்து எப்போதும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். அப்படி நாம் செய்கிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவது நிச்சயம். நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். எல்லா மனுஷரை நாம் நேசிக்கணும், அன்பு செலுத்த வேண்டும். ஆனால் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்து கர்த்தரை நாம் துதிக்கிற, ஸ்தோத்தரிக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். இதை கேட்கிற நீங்களும் கூட உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வையுங்கள். எப்போது அவரை துதியுங்கள், ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் ஏற்ற வேளையிலே உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். இந்த புதிய மாதம், மே மாதம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆமென். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆண்டவரே, இதை கேட்குற ஒவ்வொரு மக்களோடு நீங்கள் பேசுங்கப்பா. உம்மீது நம்பிக்கை வைக்கட்டும் ஆண்டவரே. அப்போ உம்மை சார்ந்து கொள்ளட்டும், உம்மை பற்றி கொள்ளட்டும், உம்மை எப்போதும் துதிக்கட்டும், ஸ்தோத்தரிக்கட்டும். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, கிருபையா ரட்சிங்க, ஆசீர்வதிங்க. இந்த புதிய மாதம் ஒவ்வொரு மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஜெயமாக நடத்துங்க, காரியங்களை வாய்க்கப்படும். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.